ஹகே சிஎஸ்கேட 10 டே மினி கேம்ப் அட் நாவலூர் ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. சிஎஸ்கே இனிமே வந்து எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் இன் சேப்பாக்கில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ணாத ஒரு பிளேயரை பற்றி தான் பேச போகிறோம், ஸ்ரேயஸ் கோபால். ஸோ ஸ்ரேயஸ் கோபால் இப்போ ரீசெண்டாக சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண வீடியோவில் அவரோட டிரான்சிஷனை பற்றி பேசியிருக்காரு. அதாவது ரெட் பால் கிரிக்கெட்டில் தானே இவ்வளோ நாட்களாக ப்ளே பண்ணிட்டு இருந்தார். இவன் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ரஞ்சி ட்ராஃபி சீசனில் கர்நாடகாக்காக ஒரு ஸ்டார் பர்ஃபார்மராக இருந்தார். 10 இன்னிங்ஸில் 48 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். வித் பேட் ஆல்சோ நான் சிஎஸ்கேக்காக நல்லா ப்ளே பண்ணுவேன், கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ரஞ்சி ட்ராஃபி சீசனில் கூட நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. வித் பேட் நிறைய ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்ரேயஸ் கோபாலோட கரண்ட் டொமஸ்டிக் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டொமஸ்டிக் சீசனில் த்ரூ அவுட்டாக வந்து நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. ஸ்ரேயஸ் கோபால் சிஎஸ்கே ப்ராக்டிஸ் செஷனில் நம்மளோட பேட்டர்ஸ்க்கு எதிராக பவுல் பண்ண ஒரு சில பவுலிங் கிளிப்ஸுமே இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி பவுல் பண்ணியிருக்காருங்கிறத பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்கு லைக் தட்டிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் குட்டி குட்டி அப்டேட்ஸ்லாம் பார்த்தலாம். குஜராத் டைட்டன்ஸ்க்கு இருந்து 2 முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ அவங்க இப்போ அவங்களோட பேட்டிங் கோச் அண்ட் அசிஸ்டன்ட் கோச்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் கோச்சா மேத்யூ ஹேடன், நம்ம ஹேடாஸ் தான் இருக்க போறாரு, சிஎஸ்கேட ஃபார்மர் பிளேயர். அண்ட் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கோச்சா விஜய் தஹியா இருக்க போறாரு. இவங்களோட கோச்சிங் ஸ்டாஃப்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நேம்ஸ் இருக்காங்க. பேட்டிங் கோச் மேத்யூ ஹேடன், இப்போ அசிஸ்டன்ட் கோச்சா விஜய் தஹியா. விஜய் தஹியா வந்து ஐ திங்க் மேத்யூ வேடை ரீப்ளேஸ் பண்றாரு. பார்த்திவ் பட்டேல் ஆல்சோ ஹேடனோட ஒர்க் பண்ணுவாருங்க. மேபி அவர் தான் வந்து அசிஸ்டன்ட் பேட்டிங் கோச்சா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் பார்த்திவ் பட்டேலுக்குமே ஒரு ரோல் வந்து ஜிடியில் இருக்கு. அண்ட் ஹெட் கோச் ஆஸ் யூ ஆல் நோ ஆஷிஷ் நேரா. ஃபைனலி வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவோட வேர்ல்ட் கப் ஸ்குவாட் இப்போ அவங்களோட ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரிஸை ரீச் பண்ணிட்டாங்க. ஐசிசி வந்து அவங்களுக்காக செப்பரேட்டாக வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் மேக் பண்ணி இப்போ அவங்க அமைச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம் இது. வெஸ்ட் இண்டீஸ் ஸ்குவாட்ல இருந்த அகில் ஹுசேன் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஸ்குவாட்ல இருந்த டெவால் பிரஸ் இப்போ 2 பேருமே வந்து அவங்களோட ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரிஸ்க்கு போயிட்டாங்க. இப்போ எப்படி திரும்ப வர போறாங்க சிஎஸ்கே கேம்புக்கு, எவ்வளோ நாட்கள் தேவைப்பட போகுது, இப்போ தான் ரீச் பண்ணியிருக்கிறதுனால மேபி அவங்க ஒரு 10 டேஸாவது இருக்க வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. ஸோ மேபி டெவால் பிரஸ் அண்ட் அகில் ஹுசேனை மார்ச் 20க்கு அப்புறமா தான் நம்மளால சிஎஸ்கேட கேம்ப்ல எதிர்பார்க்க முடியும். நான் ஒரு 4 டேஸ் பேக் டெவால் பிரஸ் சிஎஸ்கே கேம்பை ஜாயின் பண்ண போகிறத பற்றி பேசியிருப்பேன். நான் என்ன நினச்சேன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் நியூசிலாந்து போகிற T20 சீரீஸில் நம்ம டெவால் பிரஸ் ஃபீச்சர் ஆக போகிறது கிடையாது இல்லையா. அதனால மேபி அவர் சீக்கிரமாக ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன். பட் அவர் இப்போ தான் சவுத் ஆஃப்ரிக்காக்கே போயிருக்கிறதுனால மேபி டிலே ஆகலாம் இந்த ஒரு அரைவலுக்கு. சரி, இந்த சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து சீரீஸில் ஜாக் ஃபோக்ஸ் அண்ட் மேட் ஹென்ரி ப்ளே பண்ண போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா, எஸ், நம்ம ஜாக் ஃபோக்ஸ் ப்ளே பண்ணுறாரு. மேட் ஹென்ரி என்ன தான் ப்ளே பண்ணாலும் ஹி இஸ் கோயிங் டு ஸ்டே இன் நியூசிலாந்து. ஏன்னா ஒரு நியூ பார்ன் பேபியோட இஸ் கோயிங் டு ஸ்பெண்ட் சம் டைம்னு இப்போ பிளாக் கேப்ஸ் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நேத்து அவரோட 1 டே கப் ஃபைனலில் ப்ளே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சிஎஸ்கே கேம்பை வந்து ஜாயின் பண்ணுவார்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்றுக்கு தான் 1 டே கப் ஃபைனல் நடந்துச்சு. அண்ட் எதிர்பார்த்த மாதிரி நேற்றுக்கு மேட்சையும் ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ நேற்றுலோட அடுத்த ஸ்டாப்பிங் நம்ம சென்னை தான். ஸோ சென்னையில் எனி டைம்ஸ் அவர் வந்து லேண்ட் ஆவார். மேபி இந்த வீக்கெண்டில் நம்ம எதிர்பார்க்கலாம்னு நம்புறேன். தென் மேட்ச் ஆட்டோட விஷயத்துக்கு வந்தோம்னா, ஆஸ்திரேலியாவில் ஒரு டொமஸ்டிக் மேட்ச் ப்ளே பண்ணுறப்போ அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. ஸ்டில் இன் ரெக்கவரி பீரியட் தான். ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் தான் ஹி இஸ் எக்ஸ்பெக்டட் டு பிகம் ஃபுல்லி ஃபிட். ஆனால் சிஎஸ்கேட கேம்பை அவர் இப்போவே ஜாயின் பண்ணிடுவாரு. இங்கே ஒரு ரெக்கவரி ப்ராசஸை கண்டினியூ பண்ணுவார்னு சொல்லியிருக்காங்க. ஜேமி அவுட்டன் பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. இங்கிலாண்டோட வேர்ல்ட் கப் கேம்பெயினில் ஜேமி அவுட்டன் இருந்ததுனால மேபி லேட்டாக ஜாயின் ஆவார். மார்ச் 20க்கு அப்புறமா எதிர்பார்க்கலாம். இந்தியா vs நியூசிலாந்து ஃபைனல்ஸ் அப்போ நியூசிலாண்டோட இன்னிங்ஸில் 11th ஓவரில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அஷ்தீப் சிங் அண்ட் டேரல் மிச்சல் ஒரு ஹீட்டட் கான்வர்சேஷனில் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு அந்த இன்சிடென்ட் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அஷ்தீப் சிங் பாலை ஃபீல் பண்ணி நம்ம டேரல் மிச்சல் கொஞ்சம் வெளில வரதை பார்த்ததுக்கு அப்புறமா பாலை வீசியிருப்பாரு. அது கரெக்டாக டேரல் மிச்சலோட காலில் போய் பட்டிருக்கும். டேரல் மிச்சல் ரொம்ப கோவப்பட்டிருப்பாரு. நான் எப்படி அடுத்த செகண்டே வந்து அஷ்தீப் சிங் சாரி கேட்டுக்கணும் அந்த மாதிரி பாலை வீசினதுக்கு அப்புறமா. ஆனால் அஷ்தீப் சிங் கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் அப்படியே திரும்பி போயிட்டாரு. தென் ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம டேரல் மிச்சலோட தோல்ல போய் தட்டி கொடுத்துருப்பாரு. ஐசிசி கோட் ஆஃப் கண்டக்ட்ல லெவல் 1 பிரீச் பண்ண காரணத்தினால் அஷ்தீப் சிங்குக்கு இப்போ 15% மேட்ச் ஃபீ வந்து ஃபைனாக போட்டிருக்காங்க. தென் இந்திய டீம் இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணதுனால பிசிசிஐ 131 crores வந்து கேஷ் பிரைஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஐசிசி வின்னர்ஸ் டீமுக்கு 21.5 crores வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரன்னர்ஸ் அப்க்கு 10.75 crores கொடுத்துருக்காங்க. டெய்லி அதாவது இங்கேருந்து யாரோ வந்து ஒரு லைவா ஒன்று போடுவாங்க பார்த்தீங்களா இல்லையா. ஃபர்ஸ்ட் அதுதான் நான் கேட்கணும்னு வந்து, யார் இதில் அந்த கருப்பு ஆடு எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆனா யாரும் வெளில வந்து நான் தான் எடுத்தேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் நாவலூர் ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்கோட மொட்டை மாடியிலேருந்து ஃபேன்ஸ் டெய்லி ப்ராக்டிஸை லைவாக வாட்ச் பண்ணுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். நிறைய மக்கள் யூடியூப்ல அதை லைவாகவுமே போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் அனிருத்தா ஸ்ரீகாந்த் கலாய்ச்சி விட்டுருக்காரு. எதுக்காக தோனியோட பேட்டிங் இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்பீங்க. இது ஆக்சுவலி தோனியோட நியூ பேட்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வினோத்குமார் ப்ரோ கூட வந்து இப்போ தோனியோட நியூ பேட் வந்து நெட்ஸில் ட்ரை அவுட் பண்ணி பார்த்துருக்காருப்பா அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு அப்டேட் பண்ணியிருந்தாரு. நான் உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ஆல்ரெடி நெட்ஸில் தோனியோட ஒரு பேட்டிங் கிளிப் இருந்துச்சு இல்லையா. அந்த பேட்டிங் கிளிப்பை செக் பண்ணி பார்த்தப்போ தோனி இதே எஸ்எஸ் பேட் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டிக்கர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் பேட் கொஞ்சம் ஹெவியராக இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி அந்த பழைய பேட் கொஞ்சம் லைட்டராக இருக்கலாம். இது தோனி வந்து மேட்ச்க்கு யூஸ் பண்ண போகிற பேட்டாக கூட இருக்கலாம்.
சிஎஸ்கேஸ் நியூ சென்சேஷன் அமன் கானோட பேட்டிங் கிளிப்ஸ் இப்போ சிஎஸ்கே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் அமன் கான் பாண்டிச்சேரி டீமை ரெப்ரசென்ட் பண்ணி ப்ளே பண்ணுறாரு. பாண்டிச்சேரி டீமோட கேப்டனுமே அமன் கான் தான். சிஎஸ்கேயோட டே 1 கேம்ப் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அவரே சொல்லியிருப்பாரு, நான் ஆல்ரெடி சிஎஸ்கே கேம்பை நிறைய வாட்டி விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 or 3 டைம்ஸ் வந்து நான் ட்ரையல்ஸ்க்காக வந்திருக்கேன். ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டீமோட இப்போ நான் ட்ராவல் பண்ண போறேன்னு ரொம்ப மகிழ்ச்சியாக பேசியிருந்தாரு. எஸ்கேஸ் நீங்கள் கேட்டது சரிதான். அமன் கான் ப்ரீவியஸாகவே சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. கார்த்திக் சர்மா சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணார் இல்லையா, அந்த டைமில் தான் அமன் கானுமே அட்டன் பண்ணியிருப்பாரு. எனக்கு அமன் கான் நல்லா ஹைட்டாக இருப்பாருன்னு தெரியும். டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக அவர் ப்ளே பண்ண போய் ஐ ஹவ் நோட்டிஸ்ட் ஹிம். ஆனால் இந்த வீடியோ பார்க்குறப்ப அவர் ஒரு டிஃப்ரெண்ட் பீஸ்ட் மாதிரி இருக்காரு. எப்படி சொல்லணும்னா சிவம் டுபேயோட ரைட் ஹேண்டட் வெர்ஷன் மாதிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து பால் நல்லா ரீச் பண்ணுறாரு, பவுண்டரிஸுமே அசால்ட்டாக கிளியர் பண்ணுறாரு, நல்ல ஹியூஜ் சிக்ஸஸ் இவராலையுமே ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம சிஎஸ்கேயோட ஹெட் ஆஃப் டேலண்ட்ஸ் கோட் ஏஆர் ஸ்ரீகாந்த் லிட்டரலி குக் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். இப்போ அமன் கானோட பேட்டிங் பார்க்குறப்ப ஒன் திங் இஸ் கிளியர், இந்த பையன் கிட்ட ஃபயர் இருக்கு, இந்த பையன் கிட்ட சரகு இருக்கு, வேற லெவலான இன்டென்ட் இருக்கு. தென் ஸ்ரேயஸ் கோபாலோட விஷயத்துக்கு வருமா, ஸோ ஸ்ரேயஸ் கோபால் ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருக்காரு. அதாவது ரெட் பால் கிரிக்கெட்லேருந்து இப்போ எப்படி நான் ஒயிட் பால் அதாவது T20 ஃபார்மேட்டுக்கு அடாப்ட் ஆக போறேன்றதை பற்றி பேசியிருக்காரு. மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸ்கில் செட் வைஸ் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும், டிஃபரன்ஸ் இருக்கும். பட் மென்டலி யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட். அண்ட் 10 to 12 இயர்ஸாக இதே விஷயம் தான் நாங்கள் பண்ணிட்டு வரோன்றதுனால பெருசாக எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுன்னு நம்ம ஸ்ரேயஸ் கோபால் சொல்லியிருக்காரு. அண்ட் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். பட் ஸ்ரேயஸ் கோபால் பேட்டிங்ல ஒரு நல்ல டீசென்டான பிளேயர் தான். ஸோ அதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு 10 to 15 பால்ஸ்லாம் கிடைக்க போகிறது கிடையாது, எனக்கு மேக்ஸிமம் ஒரு 1 or 2 பால்ஸ் வரும். அந்த மாதிரி சிச்சுவேஷன், ஒரு கிரன்ச்சியான சிச்சுவேஷனில் 1 ball 3 runs 1 ball 4 runs இருக்கிறப்போ கண்டிப்பாக நான் டெலிவர் பண்ணுவேன், ட்ரை பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. எனக்கு அவரோட ஐடியாலஜி ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கிரிக்கெட்டர். அண்ட் இப்போ இந்த ப்ராக்டிஸ் செஷன்லாம் வந்து லென்த்தெல்லாம் பர்ஃபெக்டாக பவுல் பண்ணுறாரு. அண்ட் அசால்ட்டாக நம்ம உருவில் படையில் போல்டுமே பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அந்த கிளிப்பிங்கை பார்த்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் பால் தான் கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் நல்லா பாலை ஃப்ரைட் பண்ணி சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. அந்த விக்கெட் டேக்கிங் பாலையுமே பார்த்துருப்பீங்க. சரி ஓகே, இதெல்லாம் தான் ஒரு சில பேட்டிங் அண்ட் பவுலிங் கிளிப்ஸ் ஆஃப் அமன் கான் அண்ட் ஸ்ரேயஸ் கோபால். ஐ ஹோப் யூ ஆல் லைக்ட் இட். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பாய்.